நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஏசப்பா ஆளுங்களை எப்படி பாத்துக்கிறாரோ அம்மியும் அதே மாதிரி தான் பாத்துக்கிறாரு. நீங்க பயப்படாம இருக்கணும், தைரியமா இருக்கணும். ஏன்னா ஏசப்பா அம்மா கூடவே இருப்பாரு. பயப்படாதீங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? பாய், நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், praise the Lord. Psalm 61 தான் பார்க்க போறோம். Hear my cry, O God, attend unto my prayer. Psalm 61 verses 1. இந்த வசனத்துல என்ன இருக்குதுன்னா, ஏசப்பா ஜெபம் பண்ணதெல்லாம் கேட்குவாரு. நம்ம என்ன கஷ்டத்துல இருந்தாலும் அழுது ஜெபம் பண்ணும்போது ஏசப்பா நம்ம கண்ணீரை தான் துடைக்குவாரு. உங்களுக்கு எதுனா கஷ்டம் இருந்தா உங்க ஏசப்பா கிட்ட ஜெபம் பண்ணுங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? பை ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். Praise the Lord. இன்னைக்கு நம்ம பைபிள்ல என்ன பார்க்க போறோம்னா Zephaniah 3:15. Thou shalt not see evil anymore. அப்படின்னாக்கா நம்ம வாழ்க்கையில நம்ம எவ்வளவு கஷ்டத்தை சந்திச்சாலும் ஏசப்பா நம்ம கூடயே இருப்பார். நம்ம வாழ்க்கையில சாத்தான் நம்மள எவ்வளவு எதிர்த்தாலும் ஏசப்பா நம்மள பாதுகாப்பார். அதனால உங்க வாழ்க்கைய ஏசப்பா ஒப்பு கொடுங்க. உங்களுக்கு எல்லாமே நல்லதாவே நடக்கும். சரியா? இப்போ உங்க வாழ்க்கைய ஏசப்பா ஒப்பு கொடுங்க. ஏசப்பா பார்த்துப்பார். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய். பிரைஸ் தி லார்ட். நம்ம பைபிள்ல என்ன பார்க்கறோம்னாக்கா கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர். சங்கீதம் 136:1. இந்த வசனத்துல என்ன போட்டிருக்குனாக்கா கர்த்தர் நம்ம வாழ்க்கையில எப்போதும் நல்லவராய் இருக்கிறார். ஏசப்பா நம்ம வாழ்க்கையில எப்போதும் நல்லதை செய்கிறார். கர்த்தரை இன்னும் நல்லா துதிங்க. கர்த்தர் இன்னும் வாழ்க்கையில நல்லது பண்ணணும்னாக்கா இன்னைக்கு நடுவே சர்ச்சைக்கு மிஸ் பண்ணாம போங்க. கர்த்தரை இன்னும் நல்லா துதிங்க. அப்பதான் ஏசப்பா இன்னும் நல்லது செய்வார். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.